இறந்து போயிருக்கக்கூடிய நடிகர் அபிநயோட உடல் அடக்கம் செய்யற இடத்துல எக்கச்சக்கமான அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கேபி பாலா ரொம்பவே பதறி போயிட்டாராம். எக்கச்சக்கமான திரைப்படங்கள்ல துணை கதாபாத்திரமாவும் ஒரு டப்பிங் கலைஞராகவும் ஒர்க் பண்ணவர் தான் நடிகர் அபிநய். இவரு கடந்த சில வருஷங்களாவே சினிமா விட்டு ஒதுங்கி போயிட்டாரு. சில மாசங்களுக்கு முன்னாடி இவருக்கு கல்லீரல் தொற்று ஏற்பட்டு சிகிச்சைக்கு பலன் இல்லாம கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத பல இடங்களில் சொல்லியிருந்தாரு. அதுக்காக தனுஷா இருக்கட்டும், கேபி பாலாவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே தானா முன் வந்து அபிநய்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு கட்டத்துல சிகிச்சை பலனளிக்காம நவம்பர் 10ஆம் தேதி அதிகாலை இவர் காலமாயிட்டாரு. இவரோட உடல் இறந்து போனதுக்கு பிறகு உறவினர்கள் அப்புறம் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவர் வீட்டுல வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய சோக சம்பவம் நடந்திருக்குது. என்னதான் இவரோட உடலை பத்திரப்படுத்தி குறிப்பா நண்பர்களும் கேபி பாலாவும் இவரோட உடலை அஞ்சலிக்காக வச்சிருந்தாலும் எந்த ஒரு உறவினரும் இவரை பார்க்கறதுக்கு முன் வரவே இல்லையாம். சொல்ல போனா இவருக்கு உறவினர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியலையாம். காரணம் என்னன்னா இவருக்கு சொல்லிக்கிற மாதிரி மனைவியோ அப்பா அம்மாவோ அண்ணனோ தம்பியோ யாருமே இல்ல போல இருக்கு. அதனால இவரோட உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த நேரத்துல கூட ஒரு உறவினர் கூட வரலையாம். சரி, அஞ்சலி செலுத்த தான் வரல, இறுதிச் சடங்காவது வராங்களா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அபிநயோட உடலுக்கான அந்த இறுதிச் சடங்கான எல்லா வேலைகளையும் கேபி பாலாவும் நண்பர்களும் பார்த்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு சுச்சுவேஷன்ல கூட எந்த ஒரு உறவினரும் வரலையாம். கடைசி வரைக்கும் ரொம்ப நேரமா காத்திருந்து கடைசி நேரத்துல போலீஸோட அனுமதி பெற்று அரசு அனுமதியோட இவரோட உடலை நண்பர்களும் கேபி பாலாவும் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அடக்கம் செய்யக்கூடிய அந்த நேரத்துல எந்த ஒரு உறவினரும் பக்கத்துல இல்லாததால அபிநயோட ஆத்மா எப்படி சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கருத்துக்களை சுத்தி இருந்தவங்க பகிர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட கல்லஞ்சக்காரங்க இருக்கதான் செய்யறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேபி பாலா அபிநயோட இறுதிச்சடங்களை பயங்கரமா கண் கலங்கி அழுதுட்டாராம். இப்படிப்பட்ட நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அபிநயோட உடலுக்கான எல்லா இறுதிச்சடங்கையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வீட்டுக்கே போயிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிக்கிற திரைப்படத்துக்காக தன்னோட சம்பளத்தை ஓரளவு குறைச்சிருக்காராம். அதோட விவரத்தை தான் இதுல பார்க்க போறோம். அது ஏன்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய டாப் இளம் நடிகர்கள் ஒருத்தர் இருக்கக்கூடியவர் தான் சிவகார்த்திகேயன். இவர் நடிப்புல கடைசியா வெளியான திரைப்படம் ஏஆர் முருகன் இயக்கத்தில் வெளிவந்த மதராசி. இந்த திரைப்படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அடுத்ததா சுதா கங்கரா இயக்கத்துல பராசக்தி படம் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த திரைப்படம் ஜனவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த திரைப்படத்துக்கு அப்புறமா டான் படத்தோட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தோட படத்தை நடிக்க போறாராம். இது இல்லாம இயக்குனர் வெங்கட் பிரபுவும் சிவகார்த்திகேயனோட கதை சொல்லியிருக்கிறதாவும் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு சிவகார்த்திகேயன் ஓகே தகவல் கிடைச்சிருக்குது. ஆனா இந்த திரைப்படத்துக்காக சிவகார்த்திகேயன் எப்போதுமே சம்பளமா 65 கோடி ரூபாய் வாங்குவாரு. ஆனா இந்த திரைப்படத்துக்கு வெறும் 40 கோடி ரூபாய் மட்டும் வாங்குறதா ஓகே சொல்லியிருக்காராம். எதுக்காக தன்னோட சம்பளத்தை 25 கோடி ரூபாய் குறைச்சிருக்காரு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கு. இந்த ஒரு தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி ஒரு சம்பளத்தை குறைச்சாருன்னா அது ஏன் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.